Hello, hi friends. நான் உங்க சுகன்யா. நம்ம சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க், ரொம்பவே எம்மியான எல்லாருக்கும் ஃபேவரட்டான ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்கவே எம்மியாக இருக்குது இல்லைங்களா? வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. நான் ஒரு 20 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். அது ஊற வச்சிடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி. அதே போல் முந்திரியும் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சிரோஞ்சி பருப்புன்னு சொல்லுவாங்க. இது கஸ்டர்ட் பவுடர், சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் சர்க்கரை போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பாதாமும் ஒரு 1 hour ஊறணும். முந்திரியும் சாஃப்டாக இருக்கணும். பாதாமும் ஸ்கின் ரிமூவ் பண்ணணும். நான் இந்த கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். 2 லிட்டர் பாலுக்கு நான் செய்ய போகிறது. நல்லா 2 லிட்டர் பால் நல்லா கொதித்து பொங்கு வரணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பொங்கு வந்த பின்னாடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க. சிம் பண்ணி அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை நான்ஸ்டிக் பேன் 2 லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது அந்த தவா எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 கரண்டி கிட்ட பால் எடுத்து ஒரு கிண்ணத்தில் சைடில் வச்சிடுறேன். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி எம்மி மெத்தட் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தி. 20 பாதாம் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட 10 முந்திரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கஸ்டர்ட் பவுடரில் பால் சூடு ஆறின பின்னாடி போட்டு நல்லா கலந்துக்கணும். நான் இது 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு லிட்டருக்கு 1 ஸ்பூன் அந்த குவான்டிட்டியில் 2 லிட்டருக்கு நான் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் பால் ஊற்றி நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த பால் கூட ஒரு கரண்டி எடுத்து அந்த கிண்ணத்தில் ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் அடியில் அந்த கஸ்டர்ட் பவுடர் நிற்கும். இப்போ கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ண பின்னாடி நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடி பிடிச்சிடும். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணோன்னா திக்னஸ் வர ஆரம்பிச்சிடும். நான் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ண பின்னாடி சிரோஞ்சி பருப்பு ஆட் பண்ணிட்டேன். அது நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ அந்த 20 பாதாம் 10 முந்திரி பால் சேர்த்து அரைச்சிடுறேன். நல்லா ஃபைனாக அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா அரைப்படாது, பருப்பாக நிற்கும். இப்போ நல்லா அரைஞ்சாச்சு. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பால் நல்லா கொஞ்சம் சுண்ண பின்னாடி இப்போ அரைச்ச இந்த பாதாம் முந்திரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி நம்ம இந்த சிரோஞ்சி பருப்பு ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் தான் முந்திரி பாதாம் அரைச்ச விழுதை ஆட் பண்ணணும். அது நல்லா கொதிக்கவும் இந்த ஏலக்காய் தூள் நான் ஃபில்டர் பண்ணி அப்படியே ஜல்லடை பண்ணி அதிலே போட்டுடுறேன் ஃப்ரெஷ்ஷாக. அந்த ஏலக்காய் மேலே தூள்லலாம் இருக்குது பாருங்கள் ஏலக்காய், அதை டீ தூளில் நம்ம ஆட் பண்ணிடலாம். கீழே வேஸ்ட்டாக போடாதீங்க, கொஞ்சம் வாசனை கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ ஏலக்காய் தூளும் போட்டுட்டு நான் பாதியாக பிரிச்சுட்டேன். எங்கள் அத்தை மாமாவுக்கு நான் கொடுத்து அனுப்புவேன். அவங்களுக்கு கொஞ்சம், அதுக்கப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ எங்களுக்கு மட்டும் நான் சர்க்கரை ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவு சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப எம்மியானது. அவங்களுக்கு நான் அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அதை சுகர் ஃப்ரீ பவுடர் ஆட் பண்ணிக்குவாங்க. இப்போ கேஷ்யூ நட்ஸ் நம்ம ஊற வச்சுருக்கிறது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி கேஷ்யூ நட்ஸ் அரைச்சி விழுதாக ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கட் பண்ணி போடும்போது பால் குடிக்கும்போது நம்மளுக்கு கடிப்படும். ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் செஞ்சுட்டே இருப்பீங்க. பெரியவங்களுக்கும் சரி கிட்ஸுக்கும் சரி ரொம்ப ஹெல்த்தி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிரோஞ்சி பருப்பு பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபேஸ்க்கும் சரி நம்ம ஸ்கின்க்கு மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கும் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாடி கூல் பண்ணும். ஃபேஸ்க்கு நல்ல ஸ்க்ரப்னஸ் ப்ளஸ் கிளென்சிங் எல்லாமே. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயிலாக. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.